கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல நம்ம வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்க போறோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று தேவன் ஒருவரே என்று ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபைகள்ல கூடியிருக்கிறோம். அப்படி இந்த சபைகள்ல ஒருவருக்கு ஒருவர் கடன் வாங்கலாமா, இல்ல சபையில இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா, வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வேத வசனங்களோட ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிக்கலாம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஆமென். ஆமென். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுன்னு சொல்லி எழுதியிருக்கு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே அப்படின்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு. சரி, என்னத்தை கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்படின்றதையும், உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, கைமாறு இல்லாம கடன் கொடுங்க, அவங்க திரும்பி கொடுப்பாங்க என்று நம்பி கொடுக்காதீங்க, பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்குறாங்களே திரும்பி வரும்னு நினைச்சு அப்படி நீங்க இருக்கக்கூடாது, உங்க பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவரா இருந்து அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுன்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 34 36 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறி கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஆமென். நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க பார்த்தோம், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் சொல்லி எழுது. அதை திரும்பி வரும்னு நினைச்சு கடன் கொடுக்காதீங்க. அதை பிதா எப்படி இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் அந்த கடன்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி எழுது. ஆனா எதை கொடுக்க சொன்னார் ஆண்டவர் அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா, உலக காரியமா அநேக பொருட்களை வாங்கி வச்சுட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு சுய இச்சையில சோதிக்கப்பட்டு பின்பு அந்த டீவை கட்ட முடியாம சபையில இருக்கிற ஒரு ஜனங்க கிட்ட வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கலாமா? இல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ பெரிய ஸ்கூல்லயோ சேர்த்துட்டு எனக்கு வந்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு அதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கலாமா? இல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு எனக்கு ஆப்ரேஷனுக்கு காசு கொடுங்க, எனக்கு வைத்தியத்துக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கலாமா? நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் தந்த அபிஷேகம் நமக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும். ஒருவனை நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்ப எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த வசனம் எதற்காக ஆண்டவர் சொன்னார்ன்றத பகுத்தறியத்தக்கதாக ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த வசனத்தையும் நம்ம பகுத்தறிய முடியும். வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுல எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. நான் அதை விசுவசிக்கிறேன். எந்த ஒரு கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு. அதை தேடி நம்ம ஆராய்ந்தனா அதை கண்டு கொள்ளலாம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ இந்த கஷ்டம் ஏன் வருது அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க சோதனை இந்த உலக பொருட்கள் மேல ஆசைப்பட்டு சிக்குண்டு அதை கட்ட வழி இல்லாத போது திரும்ப என்ன பண்றாங்க, சபையை தேடி வராங்க. ஏன்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே, ஏன்னா அவங்களுக்கு அதுல விருப்பம் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல் அவங்க சேர்க்கலாம், அதுக்கு மருத்துவ செலவுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயா பாக்குறாங்க, அதுக்கு ஸ்கேனுக்கோ மற்ற மருந்து செலவுக்கோ வேணா நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள போய் பார்க்கலாம், விசாரிக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல அவங்க வீட்டுல ஆடம்பரமான பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு உண்மையான சகோதரன் உண்மையா வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர அந்த பணத்து மேல எனக்கு நீங்க கொடுங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிலாம் கேட்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இல்லை இல்லையா? ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு அவங்க கடத்தை அடைக்கலாமே, ஏன் அதை செய்ய மாட்டாங்க? அப்போ ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதேன்னு சொன்னாரே, அது எதற்காக? இந்த லூக்கால வாசிக்கிறோம், கைமாறு இல்லாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா, உங்கள் பிதா இரக்கமா இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவரா இருங்க. அப்ப இரக்கம் யாரை பார்த்து வரும்? ஒரு எளியவன் மேலேயோ ஒரு சிறியவன் மேலேயோ
உண்மையா கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு சகோதரன், உண்மை வழியில சத்திய வசனத்தின்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு சகோதரனுக்கு அடிப்படை தேவைகள் ஏற்படுமானால் அதை நிச்சயம் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் போனா அது பாவம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனா பாவம்னு எழுதியிருக்கு. சரி, ஏசப்பா நம்மளுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? என்ன ஜெபத்துல நம்மள கேட்க சொல்றாரு? ஏசப்பா கிட்ட கேட்கிறாங்க, அத அவருடைய பிள்ளைகள் மூலமா அவர் செய்யறாரு. நம்ம அவருடைய செய்கையா இருக்கிறோம்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய செய்கையும் அவருடைய விருப்பத்தையும் எண்ணத்தையும் நமக்குள் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாங்க, அது நம்மளோட பிள்ளைகள் மூலமா அவருடைய பிள்ளை சகோதரனுக்கு கொடுக்கிறார் இல்லையா? அவருடைய ஜெபத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமீன். ஆமீன். ஏசப்பா ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்றாரு. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக, அவருடைய ராஜ்யம் வருகன்னு சொல்லி நம்ம அழைக்கணும்ன்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். ஆகாரம்னா என்னன்னா அடிப்படை தேவை. எங்களுக்கு தேவையான ஆகாரம், உண்ண சாப்பாடும் உடுத்துறதுக்கு உடையும் தான் அடிப்படை தேவை. இந்த தேவைகளை நம்ம என்ன பண்றாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யறாரு. இதைதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? கைமாறு கடனாம கடன் கொடுங்க. அவங்களுக்கு கேட்கிறவங்க எவனுக்கும் என்ன சொல்ல இல்லைன்னு சொல்லாத கொடுன்றாரு. அவங்க அடிப்படை தேவைக்கு நிச்சயமா நம்ம கொடுக்கணும். அவங்க கொடு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதேன்னு சொன்னது அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தான். கர்த்தர் முதலாவது சபைகள் இருக்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு முதல்ல நம்ம உதவி செய்யணும்னு வேதத்துல எழுதியிருக்கு. அதற்கான வசனங்களை பார்க்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஆமேன். ஆமேன். உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவன்னா யாரு? வீடு வாசல் இல்லாதவங்க, உண்ண ஆகாரம் இல்லாதவங்க, வஸ்திரம் இல்லாதவங்க, இப்படி ஏழை எளியவங்கன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு இல்லையா? அப்படி யாராவது உன் சகோதரன் உனக்குள்ள இருந்தானா, எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாம என்ன பண்ணணுமா? உன் கையை மூடாம அவனுக்கு உன் கையை தாராளமாக திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாய். என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லாம இருக்கு பிரதர் அப்படின்னு வந்து நிற்கிறாங்கன்னா, ஏன் எதுக்குன்னே கேட்காம அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். எனக்கு வஸ்திரம் இல்லாம அவங்க பழைய வஸ்திரத்தை போட்டுட்டு வராங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற வஸ்திரம் இருக்குதா, அதை கொடுக்கணும். 2 வஸ்திரம் தான் ஒண்ணு கொடுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நிச்சயமா கொடுக்கணும். ஆனா எதை கொடுக்க சொன்னாரு? ஒரு சொந்த வீடு வச்சிருப்பாங்க, கார்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கஷ்டப்படுறோம்னா அவங்களுக்கு கொடுக்கலாமா? சரி, உபாகமம் 24ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம், வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும் பொழுது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாய் இருக்கும். ஆமேன். ஆமேன். நம்ம உலகத்தார போல ஒரு கடன் கொடுக்கும் போது அதுக்கு அடகுகளா ஒரு பொருட்களை வாங்கி வைக்க கூடாது. ரெண்டாவது, இங்க எதை கொடுக்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடகு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்து கொள்ளும்படி. அப்போ அவன் தரித்திரனானா அவன் வஸ்திரம் தான் அவங்ககிட்ட இருக்கு, அதையும் நம்ம அடகு வாங்கி வச்சுட்டு அப்போ எப்படி அவன் தூங்க முடியும்? அப்ப இங்கேயும் என்ன சொல்றாரு கர்த்தரு?
ஏழை எளியவங்களுக்கு நம்ம எதையும் கைமாறு கருதாம அவங்களுக்கு பலன் கொடுக்கும். அவங்க திரும்ப கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்ம கொடுக்க கூடாது. என் சகோதரன் அவங்க, என்னோட சகோதரனா இருக்கிறாங்க, என்னோட சகோதரியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அடிப்படை தேவை இல்லைன்னா நிச்சயம் நம்ம கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா பாவம். ஆனா யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? தரித்திரன் உங்களுக்குள் இருந்தால், ஏழை எளிய சகோதரன் உங்களுக்குள் இருந்தால், அடிப்படை தேவைக்கே இயலாம இருக்கிற ஒரு சகோதரனா இருந்தா நிச்சயமா அவங்க தேவைகளை சந்திக்க வேண்டியது சபை ஜனங்களோட கடமையா இருக்கிறது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய அவயங்களா இருக்கிறோம், கர்த்தருடைய செய்கையா இருக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய எண்ணங்களையும் செய்கைகளும் நமக்குள் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அவங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் நமது மூலமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கர்த்தரிடத்துல இருந்து கர்த்தருக்கே கொடுத்தோம். இதுல நம்மளுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனே அந்த எண்ணங்களையும் கிரிகைகளையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவருக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆமென். ஆமென். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்ன பண்ணுமா? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதியிருக்கு. அப்போனா அவங்க கேட்கிறாங்க, நான் இப்ப கனி கொடுக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறாங்க. அதற்கு அவர் பிரதியுத்தமா என்ன சொல்றார் பாருங்க. யோவான், 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே கொடுக்க கடவன். இததான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவர்களுக்கு முகம் கோணாது. இதை எப்பவும் செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்போ இங்கேயும் ஆகாரத்தையும் வஸ்திரத்தை பத்தி தான் வேதம் சொல்லுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அடிப்படை தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். ஆமென். ஒருவன் இவ்வுலகத்துல ஆஸ்தி உடையவனா இருந்து ஒரு நல்ல பணக்காரனா இருக்கிற ஒரு சகோதரன் சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு வைங்க. அதே சபையில தன் சகோதரன் ஒருத்தன் ஏழையா இருக்கிறான், அவனுக்கு குறைச்சல் உண்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணக்கூடாது? இருக்கப்பட்டவங்க தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து வைக்காம அவனுக்கு என்ன பண்ணணும்? அவனோட தேவைகள் என்ன, அந்த அடிப்படை தேவைகள் என்ன, அவங்களோட பிள்ளைகளுக்கு வஸ்திரம் இருக்குதா, அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் இருக்கா, அவங்களுக்கு அடிப்படை தேவை என்ன தேவைப்படுது அப்படின்றத சந்திச்சு அவங்களுக்கு அதை தேவைகளை அவங்க குறைவா இருக்கிறதுக்கு உதவி செய்யணும். ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஆண்டவர் அடிப்படை தேவை தான் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள் இருக்கு இல்லையா? இதே வசனம் ஜோடியா இருக்கும். அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அங்க எதை கொடுக்க சொல்றாருன்றத வசனத்துல ஆராய்ந்து பார்க்கலாம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடைய போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஆமென். நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? ஒருவன் இவ்வுலகத்துல ஆஸ்தியுடனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டால், என்ன குறைச்சல் இருந்தா தர சொல்றாருன்றத இன்னொரு வசனத்துல நம்ம ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தர் பாருங்க, ஒரு சகோதரனுக்காவது சகோதரிக்காவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது, இதைதான் சொல்றாரு. இதற்கு தான் நம்ம கொடுக்கணும். இதற்கு நம்ம யோசிக்கவே கூடாது. அது சபையில இருந்தாலும் சரி, சபையில இல்லாம இருந்தாலும் சரி, முதலாவது சபையில இருக்க ஜனங்களை விசாரிக்கணும். பின்பு நம்ம பார்க்கிற எல்லாருக்குமே இதை செஞ்சே ஆகணும். உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடைய போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால், அப்போ சரீரத்துக்கு வேண்டியதுதான் என்ன பண்ணும்? அடிப்படை தேவை. அப்போ பிரயோஜனம் என்ன? அப்போ
உன் விசுவாசம் கிரியை இல்ல இருந்தா செத்ததா இருக்குமே. அதனால்தான் என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுன்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதிருக்கு. அப்ப ஜோடி வசனங்களை நம்ம தேடி வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் எதை சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு இடத்துல அதை மறைச்சு இன்னொரு இடத்துல அதை வெளிப்படுத்தி இருப்பார். ஏழை எளியவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றாருன்றதுக்கான அநேக வசனங்களை இன்னும் பார்க்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமேன். ஆமேன். உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரன் சொல்லியது. இப்போ பழைய ஏற்பாட்டுல உன் சகோதரன் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கிற அவங்க வம்சத்தார், அந்த சபையில இருந்தவங்க. இன்னைக்கு நம்மளுடைய சகோதரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைகள் இருக்கிற நீங்களும் நானும் தான் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு தாராளமா நம்ம கைகளை திறக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிற்க வச்சு கேட்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். ஆமென். அப்போ நியாய தீர்ப்புல பாத்தீங்கன்னா வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பேரை நிறுத்துறாரு இல்லையா? அப்போ வலது பக்கத்துல இருக்கிறவங்களையும் இடது பக்கத்துல நிற்கிறவங்களையும் பார்த்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ வலது பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை கொடுத்தீங்க, அந்நியரா இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியஸ்தனா இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்க்க வந்தீங்க, எனக்கு உதவி செஞ்சீங்கன்றார். அப்போது அவர்கள் பிரதியுத்தமாக, எப்ப ஏசப்பா உமக்கு வந்து நாங்க செஞ்சோம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, நீங்க 40வது வசனம் படிச்சீங்கன்னா, அதற்கு ராஜா பிரதியுத்தமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இருக்கு. அங்க என்ன சொல்றாரு? என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு. யாரு கர்த்தர் சகோதரன் சொல்றாரு? அவர் போதகம் பண்ணின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, உன் தாயும் உன் சகோதரனும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாரு, யார் எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறாங்க? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறாங்க. அப்போ வேத வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வீட்டு சபைகளை கூடியிருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நான் பசியா இருந்தேன், எனக்கு தாகமா இருந்தேன், நான் அந்நியரா இருந்தேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் அப்படி சொல்லதெல்லாம் இந்த சபையில இருந்த ஏழை சகோதரனுக்கு நீங்க எதை செய்தீரோ அதெல்லாம் எனக்கே செஞ்சிருந்தேன். அதாவது இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பசியா இருந்தேன் கொடுத்தீங்கன்றார், தாகமா இருந்தேன், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக்கிட்டீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வியாதிப்பட்டவனா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, காவல்ல இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு. இங்கேயும் பாத்தீங்கன்னா, சிறியவனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. அப்ப ஏழை எளியவங்களை தான் இங்க கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஏழை எளியவங்க திக்கற்ற பிள்ளைங்களை தான் கர்த்தர் சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் சொன்னார். அப்போ ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கு. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாருன்னா எப்ப கொடுப்பாரு? இதோ நியாய தீர்ப்புல கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ விருந்து பண்ணும்போது நீ என்ன பண்ண, உன் சொந்தக்காரனையும் பந்த ஜனத்தையெல்லாம் கூப்பிடாத. அவங்க என்ன பண்ணுவாங்க, மொய் வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால உனக்கு என்ன பலன் இருக்கு? அவன் வீட்டு ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவான், அவன் நம்மளை கூப்பிடுவான், நம்மளும் போவோம். இதே நீ ஊனரையும் சப்பானையும் குருடரையும் கூப்பிடு, திக்கற்ற பிள்ளைங்க விதவைகளை கூப்பிடு, அவங்க பதில் செய்ய மாட்டாங்க, சாப்பிட்டு போவாங்க. ஆனா அவங்க நம்மள மனதார ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. கர்த்தராகிய நான் நியாய தீர்ப்பில் அதற்கு பதில் செய்வேன்னு சொல்றார். அதுதான் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுப்போம்னு சொல்லி எழுது. அதனால நீ நம்மளை யாரும் ஒருத்தன் வஞ்சித்து ஏமாத்திட்டு போக முடியாது. ஏன்னா கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஞானமுள்ள ஆவியை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனாலும் சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல 16,000 தாலந்து எல்லாம் கடன் கொடுத்திருக்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம்
23 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்ததுன்னு ஒரு உவமை ஆரம்பிக்கிறார். அது கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன் பட்டவன். பாத்தீங்களா, 16,000 தாலந்து கடன் கொடுத்திருக்கிறதா கர்த்தரை சொல்றாரே. சரி, அதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு திராணி இல்லாத போது அவன் வருந்தி கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் அவனுக்கு மன்னிக்கிறார் இல்லையா. வாசிக்கலாம். அதிலே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ஆமென். ஆமென். அப்போ இந்த 16,000 தாலந்து பெற்றவன ராஜா என்ன பண்றாரு, வருந்தி கேட்கும்போது, ராஜாவே எனக்கு கொடுக்க திராணி இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜா மன்னிச்சு அனுப்புறாரு. ஆனா போற வழியில அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட 16,000 தாலந்து கடன் பட்டவர்கிட்ட ஒருத்தர் 100 வெள்ளி பணம் கடன் வாங்கியிருக்காரு. அவனை பார்த்து, நீ அவனை பிடித்து தொண்டையை நெரித்து அவன் பட்ட கடனை எனக்கு நீ கொடுத்து தீரணும், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க நடந்ததை அந்த ஊழியக்காரன் என்ன பண்றாரு, ராஜாவோட ஊழியக்காரன் பார்த்துட்டு இதை ராஜாவுக்கு தெரிவிக்கிறாரு. அப்ப ராஜா அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்றத பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32 35 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். ஆமென். அப்போ எஜமானா சொல்றாரு, நான் உனக்கு அந்த கடனை முழுவதும் மன்னிச்சனே, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலையாட்களுக்கு இறங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ராஜா கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர மட்டும் உபாதேகத்துல போட்டாருன்றார். அந்த வசனத்துக்கு அப்புறம் 35வது வசனம் சொல்லுது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் மரம பிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். இங்க இந்த ஓமையில கர்த்தர் ராஜா மன்னிச்சது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சிலுவையின் மரணத்துல நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்காக பலியானார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு விழ வேண்டிய அடியை அவர் ஏற்றுக்கொண்டு நம் மீது அன்பு கூர்ந்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். இங்க தாளந்துன்னு சொல்றது நம்முடைய பாவங்களை குறிக்கிறதா இருக்கு. மகா பாவியான என்னை மன்னித்திருக்கும் போது, நான் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன தப்பு பண்றவங்கள நீ மன்னிக்கலன்னா கர்த்தர் நியாயத்திற்குள்ள உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்றதுக்கான ஓமை. அதை புரியாம 16,000 தாலந்து பைபிள்ல போட்டிருக்கு, அவங்க கடன் கொடுத்துருக்காங்க, நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற சில வஞ்சகர்கள் இருக்கிறாங்க. இதே போல 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 40 43 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரு வீட்டுல ஊழியர் செய்யறதுக்காக உள்ள போறாரு, பிரசங்கம் பண்றதுக்காக போறாரு.
அப்போ அங்க சீமோன்றவரு அவங்க வீட்டுக்கு தான் போறாரு. சீமோன் அவரை வரவழைக்கிறார். அப்போ சீமோன் கிட்ட ஒரு ஆண்டவர் கேட்கிறாரு, சீமோனே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்றியா அப்படின்னு. சொல்றேன் எஜமானே அப்படின்றாரு. நான் ஒருத்தர்கிட்ட 500 வெள்ளிக்காசும் ஒருத்தன் கடன் பட்டிருக்காங்க, ஒருத்தன் வந்து 50 வெள்ளிக்காசும் கடன் கொடுத்திருக்காரு. இப்ப 2 பேர் கடத்தையும் அப்போ அந்த கடன் கொடுத்தவர் மன்னிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு நிர்வாகம் இல்லை, கொடுக்கறதுக்கு திராணி இல்லாதனால கடனை மன்னித்து விட்டாரு. இப்படி இருக்க இவருக்கு 2 பேர்ல யார் வந்து அதிகமா அன்பு கூறுவாங்க? இந்த கடனை 2 பேரோட கடத்தையும் இவர் அடிச்சிருக்காரு, மன்னிச்சிருக்காரு அப்படின்னும் போது அவர் சொல்லுவாரு, யார் அதிகமா கடன் வாங்கினானோ அவன் தான் அதிகமா அன்பு கூறும். அப்போ இதுல ஆண்டவர் இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, பணத்தை பத்தி சொல்ல, யார் தன்னை அதிகமான மகா பாவியும் அக்கிரமக்காரனுன்றத உணர்றானோ அப்படிப்பட்ட எனக்காக தான் சிலுவையில் அவர் முகத்துல எச்சு துப்பும் போது அவர் அவமானத்தை சகித்தாரு. எனக்காக தான் அவர் பொறுமையா இருந்தாரு. இல்லைன்னா அவர் ஒரு நிமிஷத்துல அவரை இந்த உலகத்தை அழித்திருக்க முடியும். அவருக்கு முன்பு இருந்த சந்தோஷம்னு எழுதியிருக்கு. அவருக்கு என்ன முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சு? பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க போறோன்ற சந்தோஷத்துக்காக இது எல்லாவற்றையும் சகித்தார். அப்படி இங்க 500 வெள்ளிக்காசுன்றது என்னை போல மகா பாவிகளை சொல்றாரு. அப்போ அங்க 50 வெள்ளிக்காசுன்றது என்கிட்ட வந்து தவறு செய்யறவங்கள நான் மன்னிக்கணும். அப்போ நான் மன்னிக்கலன்னா என்ன பண்ண முடியாது? ஆண்டவரும் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாரு. அப்ப 2 பேர்ல யார் அதிகமாக அன்பு கூறுவாங்கன்னா, அதிகமா பாவம் செஞ்சேன், நான் அநியாயக்காரன், கர்த்தர் நீதிபரர், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு யார் அதிகமான பாவம் செஞ்சாங்களோ, அதிகமா அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமா அன்பு கூறுவாங்க இல்லையா? அதனால சொல்றாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டு விட்டதோ அவனே அதிகமாய் அன்பு கூறுவாய் என்று நினைக்கிறேன்னு அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ சரியா சொன்ன, இதோ நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ண? என் கால்களை கழுவுல, நீ எண்ணெய் பூசல, என்ன உபசரிக்கல. ஆனா இந்த ஸ்திரீயோ பாத்தீங்கன்னா, நீ தன்னோட தலைமயிரினால் என் கால்களை துடைக்கிறாங்க, நீ என்ன முத்தம் செய்யல, இதோ இந்த சகோதரி என்ன ஓயாமல் முத்தம் செய்யறாங்க, நீ என் தலைக்கு எண்ணெய் பூசல, இவங்களோ என் தலைக்கு என்னோட எண்ணெயினால பூசினாங்க. இப்படி இவங்க பாவின்றத உணர்ந்து அவர்கிட்ட அன்பை காட்டினாங்க. நீயோ தன்னை நீதிமான் என்று நினைக்கிற. அப்போ ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் அடைக்கப்பட்டார். அப்ப சிலுவையில் அரைஞ்சது எதுக்காகனா, அந்த பாடுகள் சகித்தது எதுக்குன்னா எல்லாருக்காகவும் தான். எல்லோரும் பாவிகள் தான், தேவன் ஒருவரை தவிர இங்க நல்லவன் ஒருவனும் கிடையாது. அதனாலதான் ஜீசஸ் மனுஷன மாம்சத்துல இருக்கும்போது சொல்றாரு, என்னை ஏன் நல்லவன் சொல்லுவான், ஏன்? இது பாவ சரீரம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இந்த பாவ சரீரம் ஆதாம்னால் உண்டாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எழுதி. இப்படிப்பட்ட இவைகளிலிருந்து நம்மளை மீட்டுக்கொண்ட ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அப்போ இந்த 500 தாலந்தும் 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் இங்க சொல்றது பாவங்களை குறித்து சொல்லுகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் உதாரணமாக எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறாருன்னா, இது எது மன்னிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாவங்கள்ன்றதை புரிஞ்சுக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் வாசிக்கலாம். இது நிமித்தம் சகல கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமேன். ஆமேன். அப்போ கிறிஸ்துவோட சிலுவையின் பாடுகளால நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கு. அவர் ரத்தம் சிந்தனால்தான் நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அவங்க மேல கசப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் வைக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அதனால கர்த்தர் நம்ம மன்னித்திருக்கிறதுனால நம்மளும் மன்னிக்க கடனாளியா இருக்கிறோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஆமென். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் சபையில என்ன பண்ணுவாங்க, ஒருவர் பலவீனமா இருப்பாங்க, ஒருத்தவங்க பலனுள்ளா இருப்பாங்க. அப்போ ஒருவர் செய்யும் ஒருவர் பாடுகள் என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணணும், மன்னித்து. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானா கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரோ நம்மளும் என்ன பண்ணோம், ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்னு சொல்லிடுது. சரி, கர்த்தரோட பிள்ளைங்க கடன் வாங்குறதுக்கு கர்த்தர் விடுவாரா அப்படின்றத இன்னொரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு விதமா நம்ம ஆண்டவர் எதை கொடுக்க சொன்னாருன்றதை நம்ம பார்த்தோம். உண்மையாலுமே கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா இருந்து கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்வோமானால் நிச்சயமா நம்ம கடன் வாங்குற பிள்ளைகளா இருக்க மாட்டோம், கடன் கொடுக்கிறவங்களா தான் நம்ம இருப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்திலிருந்து திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வீட்டுல இருக்கும்போது உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுசா படிச்சு பாருங்க. இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தினானா உனக்கு இதுல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே வரும். இதே நீ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம அவருக்கு ரெண்டகம் பண்ணீங்கன்னு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இன்னமும் உலக ஆசைக்கு அடிமையா இருப்பிலானா இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஸ்தாபங்கள் வரும். அப்போ ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியாம போறோமா, காரியத்தின் கடைத்தொகை இதுதான். பிரசங்கி சொல்ற மாதிரி பைபிள்ல காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா, ஆண்டவருடைய கற்பனைக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுதான். அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. அப்போ நம்ம கீழ்ப்படிந்தோம்னா இந்த ஆசீர்வாதம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் கர்த்தர் எல்லா வாக்கு தத்துவங்களும் கொடுத்திருக்கிறார். உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தா உன் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார். நம்ம அவரோட உண்மையா அவருக்கு நம்ம பரிபூர்ணமா உண்மை உள்ளவர்களா இருந்தா உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி எழுதிருக்கு. நம்மள செய்யற எல்லா வேலைகளும் அவர் ஆசீர்வதிப்பார் நம்மள. இதே அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம இருந்தா என்ன நடக்கும்ன்றத பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 43ல இருந்து 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஆமே. அப்போ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமன்னா நம்ம அந்நியங்கிட்ட என்ன பண்ணுவான், கடன் வாங்குவோம், அவன் நம்மளுக்கு கடன் கொடுப்பான், அவன் தலையா இருப்பான், நம்ம வாழா இருப்போம். அப்போ இந்த புஸ்தகத்துல இருக்கிற சாபங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேரும். அப்போ ஒரே ஒரு வசனம் தான், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாம போனதுனாலதான் கர்த்தர் இதை நமக்கு செய்யறாருன்றத புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம செய்யற உண்மையாலுமே நம்மை நாமே சோதித்தறிஞ்சு எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா நடக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா நம்ம யார்கிட்டயும் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுக்கிறவங்களதான் இருப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28 வசனங்கள் வாசிக்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஆமென். ஆமென். தாவீது சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இளைஞனா இருந்தேன், இப்போ முதிர் வயது உள்ளவனா ஆயிட்டேன் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் உயிரோடு இருந்தாரு. ஆனாலும் இந்த 70 வருஷ வாழ்க்கையில நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாரு. என்னன்னு பாருங்க, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்நிதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவும் இல்லை கேள்விப்படவும் இல்லைன்றார். அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான், நீயோ கடன் வாங்காதிருப்பாயின்னு சொல்லி அதுதான் உபாகமத்துல நம்ம படிச்சோம். அவன் சந்நிதி ஆசீர்வதிக்கப்படும், தீமையை விட்டு விலகி நன்மை செய், அப்போ நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாயின்னு சொல்லி எழுதிரு. எலியாவுக்கு காகங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணாரு, அவரை போஷித்தார். கர்த்தர் சபையை போஷிக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. வெறும் வசனங்களால மட்டும் இல்ல, அவங்களோட தேவைகளை அவர் நிச்சயமா சந்திப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அவர் எழுதின வசனம் ஒன்றும் தலையில விழாது. அப்போ நம்ம எல்லா விஷயங்களும் உண்மையா இருந்தா கர்த்தரும் எல்லாருக்குமே உண்மையா இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் உண்மையா இருக்கிறார் எல்லாருக்குமே. நம்ம தான் அநேக விஷயங்கள்ல நம்மை நாமே வஞ்சித்து கர்த்தருக்கு துரோகம் செய்யறவங்களா இருக்கும். அது நம்ம நாமே ஆராய்ந்து அதுல இருந்து எதுல நான் கர்த்தரை வஞ்சிக்கிறேன்னு சொல்லி அதை அறிந்து மனம் திரும்பும் போது
இந்த புஸ்தகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். சங்கீதம் 112 அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிறான். அப்போ ஏழை எளியவங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்கணும். இது கொடுக்கறது பேர் தான் நியாயம், நீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவன் பாக்கியவான் சொல்லியிருக்கு. ஏன்னா கர்த்தர் நியாய தீர்ப்புல நீ எதை அளக்கிறாயோ அதே அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்ற. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் சொல்லி எழுது. அப்போ நம்ம நீதிமானா நம்ம நடந்தோம்னா இதுல இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். இதே துன்மார்க்கனை பத்தி என்ன சொல்றது? யார துன்மார்க்கன் கர்த்தர் சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 21 வசனம் வாசிக்கலாம். துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். ஆமென். ஆமென். அப்போ கடன் வாங்கி கொடுக்காம ஏமாத்துறவங்களை பார்த்து வசனம் என்ன சொல்லுது? அவன் துன்மார்க்கன்னு சொல்லி எழுதுது. அப்போ நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறானா? எதற்காக கொடுக்கணும்? எதை நம்ம திரும்பி கேட்க கூடாது? அவங்களுக்கு ஏழைகளா இருக்கும்போது அவங்களுக்கு அடிப்படை தேவைகளும் அவங்க ஆகாரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் நம்ம கொடுக்கணும். அதை திருப்பி நம்ம கேட்கக்கூடாது. அவங்க கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அவங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னும் அதிகமா அவங்க தேவைகள் எல்லாமே சந்திக்கணும். இந்த மாதிரி அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும்? அரவணைத்து அவங்களோட தேவைகளை சந்தித்து கர்த்தருடைய பாதைகளை வழி நடத்துறவங்களா இருக்கணும். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆமென். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அவன் ஆளுகிறான்னா அவன் ராஜாவா இருக்கிறான். கடன் வாங்கினவன் அவனுக்கு அடிமையா இருக்கிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அந்த பணத்தை எப்போ நம்ம கை நீட்டி வாங்கி நான் அது தரேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன பண்றோம்? அந்த கடன் கொடுத்தவனுக்கு நம்ம அடிமையா போறோம். அவங்க செய்யற எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது? அவங்கள நீதியா பேச முடியாது. எதனால? அவங்க கிட்ட பணம் வாங்கினதுனால நம்ம அடிமையா இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள் சொல்லி எழுதியிருக்குது. விலையேறப்பெற்ற ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டாரு. திரும்பவும் போய் நம்ம அடிமை ஆகிறதுக்கு ஏன் இப்படி செய்யணும்? சிந்திச்சு பாருங்க. வாசிக்கலாம். ரோமர் 13 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆமென். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ வேற அன்பை தவிர வேற எதுலயும் நம்ம கடன்காரனா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களா இருந்தா நம்ம கடன் கொடுக்கறவங்களா இருப்போம். கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த கடன் வாங்குறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் கேட்கறாங்க. அப்போ ஒரு சகோதரனுக்கு பாத்தீங்கன்னா சம்பளமே 20,000 ரூபாய் தான் இருக்கும். அந்த சகோதரன் கிட்ட போய் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுனா அவரும் வாடகை வீட்டுல இருப்பாரு. அந்த வாடகை வீட்டுல வாடகை கட்டின அவரோட பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறதே போதும் போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தியோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை இடையூறு உண்டாக்கலாமா? நீ ஆடம்பரமா செலவு பண்றதுக்காகவும், நீ ஆடம்பரமான ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காகவும், ஆடம்பரமான காலேஜ்ல சேர்க்கறதுக்காகவும் அந்த ஏழை சகோதரன் கிட்ட வெடி கேட்டு இடர்ல உண்டாக்கலாமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 33 வசனம் வாசிக்கலாம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடலற்றலா இருங்க. யாருக்குமே நம்ம இடலற்றலா கூடாது, இருக்கக்கூடாது. குறிப்பா சபையில நம்ம இடலற்றவங்களா இருக்கக்கூடாது. லூக்கா 17 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். இடர்ல வருவது கூடாத காரியம். நிச்சயமா இடர்ல வரதான் செய்யும். ஆனாலும் அது யாரால வருதோ அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடர்லை உண்டாக்குத காட்டிலும் எந்திர கல்லை கட்டி கடல்ல அவனை தூக்கி போட்டு அவனுக்கு நலமா இருக்கும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ பாருங்க அந்த தண்டனை எவ்வளவு அதிகமா இருக்கும். சபைக்கு இடர்ல உண்டாக்குறவங்களுக்கு எவ்வளவு கொடுமையான தண்டனை அனுபவிப்பாங்கன்றத பாருங்க. அப்ப எல்லா விஷயத்திலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் வாசிக்கலாம். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். உன் வலது கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினா, நித்திய ஜீவனுக்கு போவாதபடி இந்த வலது கண் நம்மளுக்கு இடர்ல உண்டாக்கினா அதை பிடுங்கி போடுன்றார். உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படுவதை காக்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்குன்றார் இல்லையா? அதே போலதான் உன் வலது கை உனக்கு இடலாக்கில தரித்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம், உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்குன்னு ஆண்டவர் கையும் காலையும் வெட்டி போட சொல்றாரா? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லையே, அப்ப அவயங்கள்னு சொல்லி எதை சொல்றாருன்ற கேள்வியை கேட்டு பார்க்கணும். வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். ஆமென். அப்போ இங்க அவயங்களை அழித்து போடுங்கன்னு சொல்லி எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கன்னு சொல்றாரு. இந்த எண்ணங்களின் சிந்தனைகளை என்ன பண்ண சொல்றாரு? அழித்து போடுங்கன்றார். அப்போ இன்னைக்கு அநேகர் இந்த பொருளாசை என்ற இந்த மாயத்துலதான் என்ன பண்ணிருக்காங்க, அநேகர் விழுந்து போயிட்டவர்களா இருக்கிறாங்க. மாம்சத்தின் விடி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி உலக எண்ணங்கள்லாம் வரதான் செய்யும். பிசாசு அநேக இடர்கள்ல நம்மளுக்கு உண்டாக்கதான் செய்வோம். ஆனாலும் மாம்சத்தின் சிந்தையை ஆவினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பிழைப்போம்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த எண்ணங்களை என்ன பண்ணணும்? அழிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இன்னமும் பொருளாசை உள்ளவர்களா இருந்து உலகத்தார போல நான் செட்டில் ஆகணும், நான் அந்த ஸ்கூல்ல படிக்கணும், இந்த காலேஜ்ல என் பிள்ளைங்களை சேர்க்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இருக்கிற உலகத்தாரை போல நாடி தேடி திரிகிற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்க கூடாது. மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதிருக்கு. இதைதான் நம்ம பண்ணிட்டு இன்னொரு சகோதரனை என்ன பண்றோம்? அதை நிறைவேற்ற முடியாம அவங்க கிட்ட கடன் கேட்டு அவங்களை என்ன பண்றோம்? அவங்கள துக்கத்தை உண்டாக்குறோம். அப்போ கடன் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு அவங்க எல்லாரும் ஒரே சபையில நிற்கும் போது என்னவா இருக்குது? மனஸ்தாபமா இருக்குது, துக்கமா இருக்குது. அதுக்காக நம்ம சபை கூடி வருகிறோம். ஒரு சகோதரன் இடறி இந்த காரியங்களுக்காக வராம போனது நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அது எவ்வளவு ஒரு சகோதரனை இடர்ல உண்டாக்குறது எவ்வளவு கொடுமையான காரியம்ன்றது சிந்திச்சு பாருங்க. இடர்ல வருது கூடாத காரியம் தான், ஆனா யாரால் இடர்ல வருது அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்குதே. வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஆமென். பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, நான் இந்த மாதிரி சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுத போறேன் அப்படின்னு. ஆவிக்குரியது அவர் மரிச்சாதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நமது நிமித்தம் தரித்திரானாரு. எதுக்காகனா தரித்திராகிய நம்ம, அதாவது மரிக்கிற நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்காக மரணமே இல்லாத கர்த்தர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை காணாதவர்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் அதுக்காக தான் அவரு என்றென்றையும் மரணத்தை காணாதவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக அடிமையின் சாயலாய் மனித ரூபமாய் காணப்பட்டார். இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் நமக்காக இறங்கி மரித்தது ஆண்டவருடைய திட்டம். இப்படி பண்ணிட்டா எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவாங்கன்றதுனால பிசாசு என்ன பண்றான்? பேதுருவை தூண்டி நன்மை சொல்கிறது போல, அவங்களுக்கு பிரியமாய் பேசுகிறது போல என்ன சொல்றாரு? இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு ஏசவா கிட்ட சொல்லும் போது அவரு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மனுஷனுக்கு ஏற்றவனா மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம மனுஷங்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதிருக்கு, ஆவின் சிந்தையோ சமாதானமும் ஜீவனுமான்னு எழுதிருக்கு.
இப்போ நம்ம இன்னொரு சகோதரனுக்கு நம்ம இடர்ல உண்டாக்க கூடாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஆமீன். ஆமீன். போஜனம் என் சகோதரனுக்கு இடரலை உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடி என்றைக்கு மாம்சத்தை புசியாதிருப்பேன். அதாவது போஜனம் சாப்பிடுறது பாவமா கேட்டா கிடையாது. ஏன்னா போஜனத்தை குறித்தாவது பானத்தை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. பழைய ஏற்பாட்டுல தான் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம எதை வேணா சாப்பிடலாம். சாப்பிட்ற பொருள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணமே உங்களை தீட்டுப்படுத்தணும் கர்த்தர் நமக்கு விலக்கி சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி போஜனம் சாப்பிடுறது பாவம் கிடையாது. ஆனாலும் நான் போஜனம் பண்றது என் சகோதரனுக்கு இடர்ல உண்டாக்கினால், நான் மாம்சம் சாப்பிடுறது என் சகோதரனுக்கு இடர்ல உண்டாக்கினால் அவன் இடறி போகிறதுக்கு ஏதுவாக நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவனுக்கு விரோதமா நான் என்ன பண்ண மாட்டேன், மாம்சம் புசிக்க மாட்டேன். அப்போ அவனுக்கு இடர்ல உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதிருக்கு. மாம்சம் சாப்பிடுறது தப்பு கிடையாது. அது அவனுக்கு இன்னொரு சகோதரனுக்கு இடர்ல உண்டாக்குதா, அது பாவம்னு சொல்லி எழுதிருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாய் இருக்கும். ஆமேன். ஆமேன். மாம்சம் புசிப்பதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் நீங்க செய்கிறது உன் சகோதரனுக்கு இடலாவது அவன் தவறி விழுகிறதுக்கு பலவீனம் ஆகிறதுக்காவது ஏதுவா இருந்துச்சுன்னா அவைகளில் நீ ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்குமா. அப்போ நன்மையை செய்யாம இருக்கிறது தான் பாவம். அப்போ ஒரு சகோதரன் இடறி போவதுக்கான எந்த காரியத்தையும் நீங்க செய்யாதீங்கன்னு வேதம் சொல்லுது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழியை உண்டு பண்ண கர்த்தருடைய வழிகள் இருந்து அவன் வலிகி கீழே விழுந்துடாதபடி அல்லது நித்திய ஜீவனுக்கு போவாதபடி தடுக்கலையும் இடர்லையும் நீங்க போடாது இருங்க. இது முதல் கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க, தீர்மானித்துக் கொள்ளுங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள்லாம் நம்ம செஞ்சிருக்கலாம் இல்லையா. இன்று ஆண்டவர் இந்த வசனங்களால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்காரு. ஒரு சகோதரனுக்கு நம்ம எந்த விஷயத்திலும் இடர்ல உண்டாக்கக்கூடாது, அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு செய்யக்கூடாது என்று இன்னைக்கு முன்ன என்ன பண்ணலாம், தீர்மானம் பண்ணிக்கொள்ளலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கும் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்றத ஒவ்வொரு சகோதரனும் என்ன பண்றாங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ வேதத்தை பறித்தும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையா இருந்து என்ன பண்ணுமா, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி. அப்போ அவங்க நம்ம தொடர்ந்து இடர்களை உண்டாக்குறாங்கன்னா அவங்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இப்போ சபையில அப்படிதான் இருக்கும், கலைகள் இருக்கதான் செய்யும். கோதுமை மணியோட கலைகள் சேர்ந்துதான் இருக்கும் இல்லையா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, வசனத்தை விதைக்கிறாரு, அதனால தேவ பிள்ளைகள் வளர்றாங்க. அப்போ சபைக்குள்ள என்ன இருக்கும், கலைகள் இருக்கதான் செய்யும். அப்போ கேட்கிறாங்க இல்லையா, நீங்க கோதுமை தானே விதைச்சிங்க, அப்போ கலைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அது பிசாசு விதைத்தான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பிசாசு தான் என்ன பண்றான், சபைக்குள்ள அவருடைய பிள்ளைகளையும் அனுப்புறான் இருக்கு. அதனாலதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சபையில இடர்கள் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை குறித்து எச்சரித்து போதிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னமும் செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னமும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிந்தனை எங்கேயோ உலகத்தின் மேல இருக்கும். அப்போ அவங்க நம்ம இடத்துலதான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அவங்க இருதயம் எல்லாம் பொருளை ஆசையால் மயங்கி இருக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, அப்போ நாங்க போய் அதை புடுங்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல, ரெண்டையும் அறுப்பு முட்டம் வளர விடு,
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடிங்கிறதுக்கு அவர்களை கட்டுகளாக கட்டுங்க, கோதுமையை என் களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, புடுங்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, கோதுமையையும் களையும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க. அப்படி நீங்க பிடுங்காதபடிக்கு என்ன பண்ணணும், ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் பாத்தீங்கன்னா உலகத்தின் முடிவுல 3ஆம் உலக போர்ல நியாய தீர்ப்புல அவங்களை என்ன பண்ணுவாரு, அவர்களை கட்டுகளாக கட்டி சுட்டெரிப்பார். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி எழுதி. இதை பத்தி நம்ம ஆச்சரியப்பட வேணாம். சபையில கலைகள் இருக்கதான் செய்யும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆமீன். இதை யாருக்கு எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா பெர்கமோ சபைக்கு எழுதுறாரு. அவன் இதுல பாத்தீங்கன்னா பாலாக் என்பவனுக்கு போதனை செய்யும்படி பீலேயாம் பத்தி சொல்லி எழுதிருக்கலையா. பீலேயாம் என்ன பண்ணான்னா பாலாக்குக்கு போதனை செஞ்சான். எப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லி எழுதிருக்கு. அப்ப கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப அவங்களை ஆசீர்வதிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணும், கர்த்தருக்கு விரோதமா இவங்களை பாவம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இடர்ல உண்டாக்குறதுக்காக என்ன பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணும்படியா அந்நிய ஜாதி ஸ்திரீகளை என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பாவம் செஞ்சு வைத்தாங்க. இதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பீலேயாம் தான் இந்த ஐடியாவை அவங்களுக்கு கொடுக்குறான். அப்போ அதே போல பீலேயாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியா இருந்தான். கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்து கடைசியில பொருளாசைக்காக கர்த்தருக்கே சத்ருவாய் மாறணும், அவனை கொன்று போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே ஆவி என்ன இருக்கு, பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர் உன்னிடத்தில் உண்டு. அப்போ அதே போதனை செய்யறவங்க இருக்கதான் செய்வாங்க. கர்த்தருக்குள்ளேயும் ஒருவன் பிசாசா இருந்தான் இல்லையா, 12 அப்போஸ்தலர்லயும் ஒருவன் பிசாசா இருந்தான்னு சொல்லி எழுதிருக்கு. நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடித ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆடுகளுக்குள்ளே ஓநாயை அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், அவர்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாக இருக்கணும். அதே போல புறாக்களை போல கபடற்றவங்களா இருக்கணும். ஏன் எதுக்கு எதனாலன்னு சொல்லி வேத வசனங்களை கேட்டு சோதித்து அறிகிற பிள்ளைகளா இருக்கணும். அதே போல கபடற்றவங்களாகவும் இருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியில் குழந்தைகளா இருங்கள், துர்குணத்திலோ குழந்தையாயும் புத்தியிலோ தேறினவர்களா இருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா, நல்ல காரியங்களுக்கு புத்தி உள்ளவங்களாகவும் இந்த கெட்ட இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னா ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி தெரியாது இல்லையா, அதை பத்தி சூதும் வாதும் தெரியாது போல நம்ம எப்படி இருக்கணும், கபடற்றவங்களா இருக்கணும்னு சொல்லி எழுது. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவன் சொல்லி வேதத்துல எழுது. கடைசியா சங்கீதத்துல பாத்தீங்கன்னா உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம வேதத்தை இரவும் பகலும் அதை தேடி ஆராயிர பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தால நமக்கு இடர்ல உண்டாவாது. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன் இடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை சொல்லி வேத வசனத்துல எழுதிருக்கு. அப்போ நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் எப்படி இருக்கணுமா, இடரலற்றலா இருங்க. சபையில சகலமும் நல்வொழுக்கமும் கிரயமுமாயும் செய்ய கடவுள். இன்று முதல் கொண்டு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், எந்தெந்த விஷயத்துக்கு ஆண்டவர் எதற்கு சொன்னார்ன்ற எல்லாத்தையும் பகுத்தாராயத்துக்கான வசனங்களை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்தார். எதற்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், அதை திருப்பி கேட்க கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. எதற்கு ஆண்டவர் திருப்பி கேட்க கூடாது சொன்னாரு, அப்போ கடன் கொடுங்கள் சொன்னது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவங்க அன்றாட வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை கொடுங்க. அதை திரும்பி கொடுப்பாங்கன்னு நினைச்சு கொடுக்காதீங்க. அவங்க எத்தனை முறை கேட்டாலும் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கு, அதை நிறைவு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா வசனம் சொல்லுது நம்ம கிறிஸ்துவோட கர்த்தருடைய செய்கையா இருக்கிறோம். செய்கைனா அவருடைய விருப்பத்தையும் எண்ணத்தையும் நமக்குள்ள உண்டாக்குகிறாரு. நமக்கு அதற்கான திராணியை கொடுக்கறதுக்கான திராணியை அவர் தான் கொடுக்குறாரு. இந்த ஐஸ்வர்யம் என்னோட பலத்தினால சம்பாதிச்சு நீ சொல்லாத, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுன்னு சொல்லி எழுது. அப்போ நம்ம கைமாறு கருதாம என்ன பண்ணோம், அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். எதுக்கு, அடிப்படை தேவைகளுக்கு அவங்கள சந்திக்கணும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அதை நம்ம கொடுக்கணும், அவங்கள நேசிக்கணும்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. இன்னைக்கு அநேக வசனங்களை நமக்கு கர்த்தர் அவருடைய வசனங்களை கொண்டே நம்மளை அதை ஆராய்ந்து பார்த்ததுனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர். இதோ இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா,
எங்களுக்கு ஞானமான வசனங்களை புரிந்து கொள்வதற்கு பகுத்தறிய எண்ணங்களையும் புத்தியும் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இன்னும் இந்த சகோதர சகோதரிகள் மேன்மேலும் ஆவிக்குரிய வரங்கள்ல வளரும்படியாக அவங்களை ஆசீர்வதிக்கிறப்பா, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. அப்பா, அவங்க அன்றாட தேவைகளை சந்தியும் கத்தாவே. கத்தாவே, அவங்க இன்னும் மேன்மேலும் தேவனுக்குள்ள வளரும்படியான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அவங்களுக்கு தாங்கப்பா. அவங்க போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய தூதர்கள் வைத்து அவர்களை காத்துக்கொள்ளும் கத்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.